என்னது, ஃப்ரிட்ஜில் வச்ச உணவு சாப்பிட்டா அது பாய்சன் ஆகுமா அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, கண்டிப்பாக அது விஷமாக மாறும். அது எப்படின்னு பார்க்கலாங்களா? நான் ரதி, நான் ஒரு அக்குபஞ்சர் தெரபிஸ்ட். 2 நாட்கள் முன்னாடி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்ச பிரியாணியை எடுத்து சூடு பண்ணி சாப்பிட்றீங்க. சாப்பிடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரே சமயத்தில் சாப்பிட்டு முடிக்க முடியல, அதை எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ரொம்ப ஆனந்தமாக சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க சமயத்தில் நல்லா வயிறு வலிக்க ஆரம்பிக்குது. தினமும் லட்சக்கணக்கான பேர் ஃப்ரிட்ஜில் உணவை வச்சு அதை எடுத்து சூடுபடுத்தி சாப்பிட்றோம் இல்லைங்களா? அது பார்க்கறதுக்கு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதுலேருந்து எந்த ஒரு கெட்ட ஸ்மெல்லும் இல்லை. அந்த உணவு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது என்ன ஸ்மெல் வருமோ அதே ஸ்மெல் தான் வந்துட்டு இருக்கு. ஆனாலும் அந்த உணவு எப்படி விஷமாகும், அதை நம்ம இப்போ பார்க்கலாம். நீங்கள் வழக்கமாக மிச்சமாகிற உணவு வகைகளை எத்தனை நாளைக்கு ஒரு தடவை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. சரிங்க, இப்போ ஃப்ரிட்ஜில் வச்ச உணவுகள் எல்லாமே நம்ம வச்சபடியே தானே இருக்கு. அதில் எந்த மாற்றமுமே இல்லையே. அதில் எப்படி விஷத்தன்மை உருவாகும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட உங்களுக்கு விளக்க போகிறேன். நீங்கள் ஒரு புது பைக் வாங்குறீங்க. புது பைக் வாங்கிட்டு அதில் பெட்ரோலை ஃபில் பண்ணுறீங்க. அது முழுசாக ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா அந்த வண்டியை ஒரு 6 மாசமா நீங்கள் யூஸ் பண்ணவே இல்லை. சரிங்களா? 6 மாசங்கள் கழித்து அந்த வண்டி எடுத்து நீங்கள் ஓட்டி பார்க்கும்போது என்ன ஆகும், அந்த பெட்ரோல் எல்லாமே ஸ்பாயில் ஆகிருக்கும் இல்லைங்களா? அதனால என்ன ஆகும், என்ஜினில் ப்ராப்ளம் வரும். நம்ம யோசிக்கலாம், இது புது வண்டி தானே, எப்படி இது அதுக்குள்ள ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லைங்களா? ஆனால் அந்த உணவில் இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே அந்த உணவு ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால அது முற்றிலுமே இழந்து போயிருக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லைங்க, பாக்டீரியா ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு தகுதியான ஒரு இடமா அந்த உணவு பொருள் மாறிடுது. பொதுவாக நம்ம எல்லாருமே என்ன நினைப்போம், ஃப்ரிட்ஜில் ஒரு உணவு வச்சா அது எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும். வெளியில் வச்சா அது கெட்டு போயிடும் இல்லைங்களா? அதனால ஃப்ரிட்ஜில் வைக்கிற உணவு தான் ரொம்பவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அடுத்ததாக நம்ம நினைக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோல்டான டெம்பரேச்சர் இருக்கு இல்லைங்களா ஃப்ரிட்ஜில், அது பாக்டீரியாவை உருவாக விடாமல் தடுக்கும் அப்படின்னும் நம்ம நினைப்போம் இல்லைங்களா? 3வது முக்கியமாக நம்ம எல்லாரும் நினைக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வைக்கிற அந்த உணவுல இருந்து எந்த ஒரு ஸ்மெல்லில் டிஃப்ரென்ஸ் இல்லை, அந்த வாசனையில் மாற்றம் எதுவும் இல்லை அப்படின்னாவே நம்ம என்ன நினைப்போம், அது ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம உறுதியாக நம்புவோம். ஆனால் நம்ம இப்படி யோசிக்கிறதுனால மட்டும் நம்ம வைக்கிற அந்த உணவு வகைகள் பாதுகாப்பாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. சில உணவு வகைகளை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது அதில் மிகவும் கொடிய பாக்டீரியாக்கள் உருவாகுது. இந்த பாக்டீரியாக்கள் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உணவை பாய்சனாக மாற்றுது. அதாவது உங்களுக்கு ஃபுட் பாய்சனிங் வருது இல்லைங்களா? நீங்கள் என்ன நினைப்பீங்க, பாய்சன் அப்படின்னா என்னதுங்க, ஒரு ஆள் சாப்பிட்டாவே அப்படியே அவங்க மரணிச்சு போகிற அளவுக்கு இருக்கிற கொடிய ஒரு பாய்சன் அப்படியான்னு கேட்டால் அப்படி கிடையாது. இது ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி தான். நம்ம உடம்புக்கு நம்ம ஒரு ஸ்லோ பாய்சனை தொடர்ந்து கொடுத்துட்டே இருந்தால் நம்ம உடம்பு என்ன ஆகும், அது கெட்டு போகும். நாளடைவில் நம்ம உடம்பு செயலிழந்து போகும் இல்லைங்களா? அது கூடவே உங்களுக்கு என்னென்ன உங்களுடைய உடலுக்கு அது மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். உங்களோட வயிறு நீங்கள் அந்த உணவை சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு நார்மலாக அது ஃபங்க்ஷன் ஆகாது, அது கஷ்டப்படும். அந்த உணவை செரிமானம் பண்ணுறதுக்கு உங்களோட வயிறு ரொம்ப கஷ்டப்படும். அது மட்டும் இல்லாமல் நிறைய வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள் ஆரம்பத்தில் உருவாகும். அது பின்னாடி பெரிய பெரிய நோய்களாக மாறும். இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப பயமாக இருக்குங்களா? சரி, இப்போ நம்ம பயந்து எதுவும் ஆக போகிறது கிடையாது. ஃப்ரிட்ஜில் நம்ம வைக்கக்கூடாத
அந்த ஆபத்தான உணவு வகைகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தானே நம்ம அதை செய்யாமல் இருப்போம். ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கிற சைலண்ட் கில்லர் யார் தெரியுங்களா? உங்கள் வீட்டில், எங்கள் வீட்டில், எல்லார் வீட்லேயுமே இருக்கும். கண்டிப்பாக இது இல்லாத வீடே கிடையாது. என்னது பார்க்குறீங்களா? அதுதாங்க தோசை மாவு. அது இல்லாத ஒரு ஃப்ரிட்ஜை நம்ம கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தான். இந்த தோசை மாவை பொதுவாகவே நிறைய வீட்டில் மொத்தமாக அரைச்சி ஒரு வாரத்துக்கு வச்சிடுவாங்க. அப்புறம் தினமும் அதை எடுத்து தோசையோ இட்லியோ செஞ்சு சாப்பிடுவாங்க இல்லைங்களா? இந்த தோசை மாவு என்ன பண்ணுது அப்படிங்கிறத கேட்டால் உண்மையாகவே அதிர்ச்சியாக இருக்குங்க. என்னன்னா 2 நாட்களுக்கு மேலே நீங்கள் இந்த தோசை மாவை ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அதில் இருக்கிற ப்ரோபயோட்டிக் பெனிஃபிட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே அது இழந்துட்டு ஹார்ம்ஃபுல் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாக்கள் அந்த மாவு முழுவதும் நிறைஞ்சிருக்க ஆரம்பிக்கும். இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இட்லியோ தோசையோ நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு கேஸ்ட்ரிக் ட்ரபிள் வரலாம். அப்படி இல்லைன்னா ப்ளோட்டிங், அதாவது உங்களோட வயிறு உப்புசமாக மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்ததாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ரொம்ப ஆரோக்கியமானது அப்படின்னு நம்ம எல்லாருமே நம்பக்கூடிய சப்பாத்தி மாவு. மீதமாகிற சப்பாத்தி மாவை நம்ம ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது என்ன ஆகுது, அந்த மாவில் இருக்கிற ஈரத்தன்மை எல்லாமே முழுசுமாக போயிடும். அதில் இருக்கிற ஊட்டச்சத்துக்கள், நமக்கு என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும்னு நம்ம நம்பி அந்த சப்பாத்தியோ இல்லை பூரியோ சாப்பிட்றோமோ அதில் இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே முற்றிலுமாக அழிக்கப்பட்டு அது பாக்டீரியா ஃபார்ம் ஆன ஒரு உணவாக மாறுது. பாக்டீரியா ஃபார்ம் ஆன ஒரு உணவாக மாறுது அப்படின்னாவே அது ஒரு விஷத்தன்மை கொண்ட ஒரு உணவாக மாறுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம் கீரை வகைகள். நம்ம நார்மலாகவே கீரை வகைகளை சமைச்சா அப்போவே சாப்பிட்டுடணுங்க. கீரையை அன்னைக்கு நைட்டு சாப்பிட்டா கூட அது நமக்கு நல்லது கிடையாது. மதிய உணவில் நீங்கள் கீரை சமைச்சிங்கன்னா அப்போவே சாப்பிட்டு முடிச்சிடுங்க. அதை ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கவே வைக்காதீங்க. அப்படி வச்சா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாலக்கீரை இருக்கு இல்லைங்களா, பாலக்கீரை, அப்புறம் கொத்தமல்லி, நம்ம எதிர்பாராதது தான். கொத்தமல்லியெல்லாம் நம்ம எப்போவுமே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற ஒரு விஷயம். ஆனால் அந்த கொத்தமல்லி கூட ஆபத்துகளை விளைவிக்கக்கூடியதாக தான் இருக்குது. அது கூடவே வெந்தயக்கீரை. இந்த கீரைகளில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நைட்ரேட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. இந்த நைட்ரேட் என்ன ஆகும்னா நைட்ரைட்டாக மாறும். நைட்ரைட்டாக மாறும்போது அந்த கீரை விஷத்தன்மை கொண்ட ஒரு கீரையாக மாறுது. அடுத்ததா நம்ம வைக்கக்கூடாத உணவு வகை எதுன்னு பார்த்தீங்கன்னா, பருப்பு வகைகள். பருப்பு சேர்த்து செய்யப்படுற சாம்பார் இல்லை கீரை கூட்டு, அப்படி இல்லைன்னா வேற வகையாக நம்ம பருப்புகள் சேர்த்து செய்கிற பொரியல்கள், அந்த மாதிரி எதுவாக வேணால் இருக்கலாம். பருப்பு சேர்த்து செஞ்ச அந்த உணவு வகையை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு 12 மணி நேரத்துக்கு மேலே வச்சு அதை சாப்பிடும்போது அது உங்களுடைய செரிமான சக்தியை ரொம்ப குறைக்கும். அதில் இருக்கிற அற்புதமான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே போயிட்டு அது ஒரு உணவு வகை அப்படின்ற பேரில் இருக்கிற ஒரு விஷயமா தான் இருக்குமே தவிர அதில் எந்த சத்துக்களுமே இருக்காது. எதுக்காக நம்ம அதெல்லாம் சாப்பிடணும்னு நினைக்கிறோமோ அந்த பயனே அதிலிருந்து உங்களுக்கு கிடைக்காது. நம்மளுடைய பாட்டி அவங்கெல்லாம் சமைக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில் சமைக்கிற உணவை காலையில் சாப்பிட்ருவாங்க. அதில் எதுவுமே அந்த காலத்தில் ஃப்ரிட்ஜ் எதுவும் இருக்காது இல்லைங்களா, அதனால அவங்க அதை எதுவுமே எடுத்து வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதே மாதிரி மதியானம் அவங்க ஒரு உணவு தயாரிச்சாங்கன்னா அதை மதிய வேலையில் எல்லாருமே சாப்பிடுவாங்க. அடுத்ததாக இரவு உணவு அவங்க தயாரிப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில நமக்கு இது எல்லாமே கொஞ்சம் கடினமான ஒரு விஷயமா தான் இருக்கும். அதனால முடிஞ்ச அளவு மிச்சம் ஆகாத அளவுக்கு சமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இப்போ நான் சொல்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எந்த வகையான உணவாக இருந்தாலுமே சரி,
48 மணி நேரத்துக்கு மேலே அதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. அதுக்குள்ளேயே அந்த உணவை நீங்கள் சாப்பிட்டுடணும். இல்லை வேற யாருக்காவது கொடுக்கணுன்னாலும் நீங்கள் கொடுத்துடலாம். உணவு சமைக்கிறீங்க, அதை சாப்பிட்றீங்க, ஆனால் அதை நீங்கள் எடுத்து வைக்கும் போது ஃப்ரிட்ஜில் அந்த உணவு முழுசாக ஆறி இருக்கணும். சரிங்களா? அது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் அதை ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அடுத்ததாக நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த உணவை ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறீங்களோ அந்த உணவை ஒரு ஏர் டைட் கண்டெய்னர், அதாவது காற்று உள்ளே போகாத அளவுக்கு இருக்கிற ஒரு கண்டெய்னரில் போட்டு தான் அதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும். முடிஞ்ச அளவு அந்த உணவை நீங்கள் ஒரு கண்ணாடி கண்டெய்னர்லேயோ அல்லது ஒரு ஸ்டீல் பாத்திரம், அந்த மாதிரி ஒரு டைட்டான பாத்திரத்துலேயோ மூடி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க. அது யூஸ் பண்ணும்போது பிரச்சனையை அது இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தும். நான் சொன்ன இந்த விஷயங்களை ஒரு வாரமாவது நீங்கள் சரியாக கடைப்பிடிச்சு பார்த்தீங்கன்னாவே உங்களுடைய உடலில் நீங்கள் ஏற்கனவே அந்த வகை உணவை சாப்பிடும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க, அதே உணவை இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டு சாப்பிட்டீங்கன்னா அதில் உங்களுக்கு மாற்றம் ஏதாவது தெரியுதா அப்படிங்கிறத நீங்கள் கவனிங்க. நான் ஏற்கனவே உணவை ரீஹீட்டிங் பண்ணும்போது மறுபடி சூடுபடுத்தும் போது அந்த உணவு எப்படி விஷமாகுது அப்படிங்கிறது சம்பந்தமான ஒரு காணொலியை அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்கை நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணுறேன். அதை நீங்கள் பார்த்து உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த தகவல்கள் உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்க. இது மாதிரியே உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய அற்புதமான தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.